Hello friends, welcome to Navy Max. இன்னைக்கு வந்து நம்ம 10th Maxல exercise 2.1 வந்து பார்க்க போறோம். First வந்து 6th question பார்க்கலாம். Question என்னன்னா use Euclid's division algorithm to find the highest common factor HCF of first subdivision என்ன கொடுத்திருக்காங்க 340 and 4112. அதாவது 340 and 4112 ஓட HCF வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படின்னா Euclid's division algorithm யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். First வந்து சொல்யூஷன் போட்டு given integers வந்து எழுதிக்கலாம். A equal to 4112 and b equal to 340. அதாவது highest number தான் வந்து நம்ம a அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ பார்த்தீங்கன்னா 4112 தான் highest. So a equal to 4112 and b equal to 340. இப்போ வந்து to find HCF of 4112 and 340 by using EDA அப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம HCF வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இதான் வந்து நம்ம எழுதியிருக்கோம். அது எப்படி வரும்? A equal to BQ plus R இந்த ஃபார்மேட்டில் தானே நம்ம எழுதுவோம். அப்போது A வந்து இங்கே என்ன 4112 equal to B என்ன 340. அதாவது இந்த 4112 வந்து 340ஆல் டிவைட் பண்ணி கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அப்போது 4112 டிவைடட் பை 340. அப்போது 340 into 1 வந்து 340. ரிமைண்டர் என்ன வரும் 72. அப்போ கோஷன்ட் வந்து 1, ரிமைண்டர் வந்து 72. அப்போ எப்படி எழுதிக்கலாம் 340 into 1 plus 72. அதாவது பார்த்தீங்கன்னா ரிமைண்டரோட வேல்யூ வந்து 0வாக வந்துச்சுன்னா இந்த பி வேல்யூ கரஸ்பாண்டிங் பி வேல்யூ வந்து HCF அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ரிமைண்டரோட வேல்யூ வந்து 72. அப்போது பியோட வேல்யூ இந்த 340 வந்து HCFன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அது எப்படி பண்ணுவோம்னா B equal to RQ1 plus R1 அப்படின்னு நம்ம கண்டினியூ பண்ணுவோம். அதாவது இந்த B வேல்யூ வந்து ரிமைண்டரால் டிவைட் பண்ணி புது கோஷன்ட் அண்ட் புது ரிமைண்டர் வந்து நம்ம கண்டுபிடிப்போம். இந்த ப்ராசஸ் வந்து ரிமைண்டரோட வேல்யூ வந்து 0 வர வரைக்கும் நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்போது இப்போ கண்டினியூ பண்ணலாம். அப்போது 340 equal to 72. அதாவது 340 வந்து 72ஆல் நம்ம டிவைட் பண்ணுவோம். அப்போ டிவைட் பண்ணி கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் என்ன வருதுன்னு பார்க்கலாம். 72 into 4 என்ன வரும் 288. இப்போ ரிமைண்டர் என்ன வருது 52. அப்போது 72 into 4 plus 52 அப்படின்னு எழுதலாம். இப்போ இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா ரிமைண்டர் வந்து 0வாக வரல. அப்போது 72 equal to 52. அதாவது 72 வந்து 52ஆல் நம்ம டிவைட் பண்ணுவோம். 52 into 1 52. ரிமைண்டர் வந்து 20. அப்போது 52 into 1 plus 20 இப்படின்னு எழுதலாம். பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ரிமைண்டர் 0வாக வரல. ஸோ அந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ரிமைண்டர் வந்து 0வாக வர வரைக்கும். அடுத்து 52 equal to 20. அதாவது 52 20ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன வரும் 20 into 2 வந்து 40 அப்படின்னு சொல்லலாம். அப்போ 20 into 2 ப்ளஸ் ரிமைண்டர் என்ன வரும் 12. அடுத்து மறுபடியும் இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூ பண்ணுவோம். அப்போது 20 equal to 12. அதாவது 20 வந்து 12ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன வருது? அதாவது 20 வந்து 12ஆல் டிவைட் பண்ணும்போது 1 12 ரிமைண்டர் 8. அப்போ அதை எடுத்து எழுதிக்கலாம் 12 into 1 plus 8. அடுத்து 12 equal to 8 into 1 ரிமைண்டர் என்ன வரும் 4. அடுத்து 8 equal to 4 into 2 ப்ளஸ் ரிமைண்டர் என்ன வரும் 0. இப்போ பார்த்தீங்கன்னா ரிமைண்டரோட வேல்யூ வந்து 0வாக வந்துச்சு. அப்போ கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன வருதுன்னு பாருங்கள் 4. அப்போ 4 தான் வந்து HCF. அதாவது HCF ஆஃப் 4112 and 340 is 4. ரிமைண்டரோட வேல்யூ வந்து 0வாக இருக்கும்போது கரஸ்பாண்டிங் டிவிசர் வேல்யூ என்னன்னு பார்க்கணும். அதாவது 4. அப்போ அதுதான் வந்து HCF. இதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்து வந்து நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். அதாவது 867 and 255. அதாவது ஏயோட வேல்யூ வந்து 867, பியோட வேல்யூ வந்து 255. ஏன்னா 867 தான் ஹையஸ்ட் வேல்யூ. ஸோ அதை தான் வந்து நம்ம ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ பாருங்கள் டு ஃபைண்ட் த HCF ஆஃப் 867 and 255 by using EDA. அதாவது யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் மூலமாக இந்த ரெண்டு நம்பரோட HCF வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அது வந்து எப்படி எழுதணும் A equal to BQ plus R அப்படின்னு எழுதணுமா? இப்போ ஏயோட வேல்யூ என்ன 867 equal to B 255. இப்போ வந்து கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் வந்து கண்டுபிடிக்கலாம். அது எப்படி 867 divided by 255. 255 into 3 வந்து என்ன வரும் 765 அப்படின்னு வருமா? இப்போ ரிமைண்டர் என்ன பாருங்கள் 7 minus 5 2 6 minus 6 0 8 minus 1 8 minus 7 1 அப்படின்னு வரும். அப்போ வந்து 102 இதான் ரிமைண்டர். அப்போது 867 equal to 255 into கோஷன்ட் என்ன 3 ப்ளஸ் ரிமைண்டர் வந்து
102. இப்போ பார்த்தீங்கன்னா ரிமைண்டரோட வேல்யூ வந்து 0 வரல. ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம். அப்போ 255 ஈக்குவல் டு 102. அதாவது 255 வந்து 102ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன வரும்? இப்போ 255 டிவைடட் பை 102. 102 இன்ட்டு 2 போட்டிங்கன்னா 204 அப்படின்னு வரும். ரிமைண்டர் என்ன வரும்? 51. ஸோ 102 இன்ட்டு 2 ப்ளஸ் 51. இப்போ மறுபடியும் இந்த ப்ராசஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். 102 ஈக்குவல் டு 51. 51 இன்ட்டு 2 என்ன வரும்? 102. அப்போது ரிமைண்டர் என்ன? 0. இப்போ பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து 0 ஆயிடுச்சு. இப்போ கரஸ்பாண்டிங் அந்த டிவிசர் வேல்யூ என்னன்னு பாருங்கள், 51. ஸோ இதுதான் வந்து ஹெச்சிஎஃப் ஆஃப் A and B. அதாவது 867 and 255ஓட ஹெச்சிஎஃப் என்ன? 51 அப்படின்னு நம்ம சொல்லலாம். The remainder is 0. Therefore, HCF of 867 and 255 is 51. இதுதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். அடுத்து வந்து தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இப்போ வந்து தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். அதாவது அவங்க கொடுத்த நம்பர்ஸ் என்ன? 10,224 அண்ட் 9,648. இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கு தான் வந்து நம்ம ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இதில் ஏயோட வேல்யூ வந்து 10,224 எடுத்துக்கிறோம். ஏன்னா அதான் வந்து ஹையஸ்டான வேல்யூ தான் வந்து ஏக்கு கொடுக்கணும். அப்புறம் பி என்ன வரும்? 9,648. இப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்? டு ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் ஆஃப் 10,224 and 9,648 by using EDA. இப்போ வந்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் மூலமாக நம்ம என்ன சொல்லலாம்? A equal to BQ plus R அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரிமைண்டர் வந்து 0 வந்துச்சுன்னா இந்த Bயோட வேல்யூ வந்து HCF அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து Aயோட வேல்யூ என்ன? 10,224 ஈக்குவல் டு B என்ன? 9,648. இப்போ வந்து நம்ம கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் வந்து கண்டுபிடிக்கணும். அது வந்து டிவிஷன் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அதாவது 10,224 டிவைடட் பை 9,648. இப்போ 9,648 இன்ட்டு 1 என்ன வரும்? 9,648. இப்போ சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் வந்து 576 அப்படின்னு வரும். அப்போ கோஷன்ட் வந்து 1, ரிமைண்டர் வந்து 576 அது வந்து எழுதிக்கலாம். அதாவது 9,648 இன்ட்டு கோஷன்ட் அதாவது 1 ப்ளஸ் ரிமைண்டர் என்ன? 576. இப்போ பார்த்தீங்கன்னா ரிமைண்டரோட வேல்யூ வந்து என்னென்னு வந்திருக்கு? 576. ரிமைண்டரோட வேல்யூ வந்து 0 வந்தால் தான் இந்த வேல்யூ, அதாவது 9,648 வந்து ஹெச்சிஎஃப் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து வரல. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணுவோம். எப்படின்னா B ஈக்குவல் டு RQ1 ப்ளஸ் R1. இந்த மாதிரி அது வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த B வேல்யூ என்ன? 9,648. இந்த ரிமைண்டர் என்ன? 576. இப்போது இதை வந்து இந்த வேல்யூவால் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். வந்து டிவைட் பண்ணலாம். அப்போது 9,648 ஈக்குவல் டு 576. இப்போ கோஷன்ட் அண்ட் புது ரிமைண்டர் வந்து கண்டுபிடிக்கணும். அப்போது 9,648 டிவைடட் பை 576 என்ன வருதுன்னு பார்க்கலாம். இன்டூ 16 அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா அப்போ ஆன்சர் என்ன வரும்? 9,216 அப்படின்னு வரும். அப்போது ரிமைண்டர் வந்து 432 அப்படின்னு வரும். அப்போ நம்ம என்ன எழுதலாம்? 576 இன்ட்டு 16 ப்ளஸ் 432 அப்படின்னு எழுதலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ரிமைண்டரோட வேல்யூ வந்து என்னென்னு வந்திருக்கு? 432. இன்னும் வந்து ரிமைண்டரோட வேல்யூ வந்து 0ன்னு வரல. அப்போ இன்னும் இந்த ப்ராசஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இப்போ என்ன எழுதலாம்? 576 ஈக்குவல் டு 432 இன்ட்டு, அதாவது இந்த நம்பரை வந்து இந்த நம்பரால் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அப்போது டிவைட் பண்ணி கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் வந்து கண்டுபிடிக்கலாம். அதாவது 576 டிவைடட் பை 432. 432 இன்ட்டு 1 432 அப்படின்னு வரும். அப்போது வந்து ரிமைண்டர் என்ன வரும்? 144 அப்படின்னு வரும். அப்போ 432 இன்ட்டு 1 ப்ளஸ் 144. இப்போ இன்னும் கண்டினியூ பண்ணலாம். அப்போது 432 ஈக்குவல் டு 144 இன்ட்டு, அதாவது 432 வந்து 144ஆல் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அப்போது டிவைட் பண்ணும்போது என்ன வரும்? 144 இன்ட்டு 3 என்ன வரும்? 432. அப்போது ரிமைண்டர் வந்து 0. இப்போ 144 இன்ட்டு 3 ப்ளஸ் 0. இப்போ பார்த்தீங்கன்னா ரிமைண்டரோட வேல்யூ வந்து 0வாக இருக்குது. அப்போ கரஸ்பாண்டிங் இந்த வேல்யூ டிவிசர் வேல்யூ என்ன? 144. ஸோ இதுதான் வந்து ஹெச்சிஎஃப் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ வி கேன் சே ஹெச்சிஎஃப் ஆஃப் 10,224 and 9,648 is 144. இப்போ வந்து ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் என்னென்னா 84, 90 and 120. அதாவது 3 நம்பர் கொடுத்துருக்காங்க. இந்த 3 நம்பரோட ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து ஹெச்சிஎஃப் ஆஃப் 3 நம்பர்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிப்போம்னா, சப்போஸ் இப்போ A, B and Cன்னு 3 இன்டீஜர் இருக்குன்னா ஃபஸ்ட்டு A and Bயோட ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிப்போம். அது வந்து D அப்படின்னு எடுத்துக்கலாமா?
அதுக்கப்புறம் இந்த டி அண்ட் சி வேல்யூ இந்த ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிப்போம். அதுதான் வந்து டோட்டல் ஹெச்சிஎஃப் ஆஃப் ஏ, பி அண்ட் சி. அதாவது 3 இன்டீஜருக்கும் அதுதான் வந்து டோட்டல் ஹெச்சிஎஃப். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பர் கன்சிடர் பண்ணுங்க, அதாவது 84 அண்ட் 90. இப்போ இந்த ரெண்டு நம்பர்ல எது வந்து கிரேட்டான நம்பர்னு பார்த்தீங்கன்னா 90 தான். அப்போ ஏ வந்து 90 அப்படின்னு எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் பி வந்து 84 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த ரெண்டு நம்பரோட ஹெச்சிஎஃப் வந்து யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் மூலமா நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், டு ஃபைண்ட் த ஹெச்சிஎஃப் ஆஃப் 90 and 84 by using EDA இப்படி நம்ம சொல்லலாம். இப்போ வந்து EDA மூலமாக நம்ம என்ன சொல்லலாம், A equal to BQ plus R அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதில் A என்ன 90, B வந்து 84. அப்போது 90 equal to 84 into இந்த கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ வந்து 90 divided by 84 என்ன எழுதிக்கோங்க. அப்போ 84 into 1 84, ரிமைண்டர் வந்து 6. அப்போ 84 into 1 plus 6. இப்போ ரிமைண்டரோட வேல்யூ வந்து 0வாக வரல. ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். அடுத்து 84 equal to 6 into, இப்போ இந்த 84 வந்து 6ஆல் வந்து நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த 84 வந்து நம்ம 6ஆல் டிவைட் பண்ண போகிறோம். 6 1s are 6, 2, இப்போ இந்த 4 வந்து கீழே வந்துச்சுன்னா அப்போ 6 into 4 24, ரிமைண்டர் 0. அப்போது 6 into 14 plus 0. இப்போ பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து 0 வந்துச்சு. அப்போ கரஸ்பாண்டிங் டிவிசர் வேல்யூ என்ன 6. அப்போது ஹெச்சிஎஃப் ஆஃப் 90 and 84 வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் இஸ் 6. இப்போ இந்த ஹெச்சிஎஃப் வந்து டி அப்படின்னு எழுதிக்கலாம், அதாவது டி ஈக்குவல் டு 6. இப்போ பார்த்தீங்கன்னா சியோட வேல்யூ வந்து என்ன 120, சி ஈக்குவல் டு 120 அண்ட் டி ஈக்குவல் டு 6. இப்போ பார்த்தீங்கன்னா 120 தான் கிரேட்டர், அந்த மாதிரி 6 வந்து ஸ்மாலரான வேல்யூ. ஸோ எப்படி எழுதலாம், சி ஈக்குவல் டு டி இன்ட்டு கியூ ப்ளஸ் ஆர் அப்படின்னு எழுதலாம். ஸோ 120 ஈக்குவல் டு 6. அதாவது இப்போ இந்த 120 வந்து 6ஆல் வந்து நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 120 டிவைடட் பை 6 என்ன வருது, 12 to 20 அப்படின்னு வருதா. ரிமைண்டர் வந்து 0. அப்போது 6 into 20 plus 0 அப்படின்னு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து 0வாக வந்துச்சு. அப்போ கரஸ்பாண்டிங் டிவிசர் வேல்யூ என்ன 6. அப்போது we can say the HCF of the three numbers, அதாவது 84, 90 and 120 is 6. இதான் வந்து 4th subdivisionோட ஆன்சர். அடுத்து வந்து 7th கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம 7th கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னா, ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் which divides 1230 and 1926 leaving remainder 12 in each case. அதாவது ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க, 1230 and 1926. இப்போ இந்த ரெண்டு நம்பரையும் டிவைட் பண்ணுற லார்ஜஸ்ட் நம்பர் என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது HCF leaving remainder 12 in each case. அதாவது இந்த ரெண்டு நம்பரையும் அந்த லார்ஜஸ்ட் நம்பரால் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 12 அப்படின்னு வரும். அப்போ இந்த HCF என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த 1230 ஒரு நம்பர், அதே மாதிரி 1926 வந்து இன்னொன்று நம்பர், லீவிங் ரிமைண்டர் 12 அப்படின்னும் போது இப்போ இந்த ரெண்டு நம்பர்லேருந்து 12 வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். 1230 மைனஸ் 12, அதே மாதிரி 1926 மைனஸ் 12. அப்படி மைனஸ் பண்ணிங்கன்னா என்ன நம்பர் வரும், இப்போ 1230ல் 12 போச்சுன்னா 1218 அப்படின்னு வரும். அதே மாதிரி 1926ல் 12 போச்சுன்னா 1914. இப்போ இந்த ரெண்டு நம்பர் தான் நம்ம HCF வந்து கண்டுபிடிக்கணும். அதான் அவங்க கேட்டிருக்காங்க. அதாவது ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் which divides 1230 and 1926 leaving remainder 12. லீவிங் ரிமைண்டர் 12 போது இப்போ இந்த ரெண்டு நம்பர்லேருந்து 12 வந்து மைனஸ் பண்ணி, அப்போ அந்த 12 மைனஸ் பண்ணி வந்த நம்பரோட HCF தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். 1230 மைனஸ் 12 வந்து 1218. அதே மாதிரி 1926 மைனஸ் 12 வந்து 1914. இப்போ இந்த ரெண்டு நம்பரோட HCF வந்து பார்க்கலாம். இப்போ வந்து என்ன எழுதலாம், டு ஃபைண்ட் the HCF of 1218 and 1914 by using EDA, அதாவது by using Euclid's division algorithm. இப்போது இதில் ஏயோட வேல்யூ என்ன 1914, ஏன்னா அதான் ஹையஸ்ட். அப்புறம் பி வந்து என்ன எழுதலாம் 1218. இப்போ யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்காரிதம் மூலமாக நம்ம என்ன எழுதலாம், A equal to BQ plus R, Q வந்து கோஷன்ட், R வந்து ரிமைண்டர். இப்போ A என்ன 1914 ஈக்குவல் டு B என்ன 1218. இப்போ வந்து 1914 1218ஆல் டிவைட் பண்ணி கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் வந்து கண்டுபிடிக்கணும்.
அதாவது 1914 டிவைடட் பை 1218 இப்போ இன்ட்டு 1 கொடுத்தா 1218 இப்போ வந்து ரிமைண்டர் கண்டுபிடிக்கலாம் அதாவது 0 1 6 8 10 minus 1 9 8 minus 2 6 இப்போ ஆன்சர் என்ன வருது 696 இதான் வந்து ரிமைண்டர் அப்போ எழுதிக்கலாம் b இன்ட்டு கோஷன்ட் என்ன 1 ப்ளஸ் ரிமைண்டர் 696 இப்போ பார்த்தீங்கன்னா ரிமைண்டரோட வேல்யூ வந்து 0வாக வரல ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுவோம் அதாவது இந்த 1218 வந்து 696ஆல் டிவைட் பண்ணி என்ன கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் வருதுன்னு பார்க்கலாம் அப்போது 1218 ஈக்குவல் டு 696 இன்ட்டு இப்போ வந்து 1218 வந்து 696ஆல் டிவைட் பண்ணும்போது இன்ட்டு 1 அப்போது 696 அப்போ ரிமைண்டர் என்ன வருது 522 இப்போ இது என்ன எழுதிக்கலாம் 696 இன்ட்டு 1 ப்ளஸ் 522 இப்போது இன்னும் ரிமைண்டர் வந்து 0வாக வரல ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் வந்து இன்னும் கண்டினியூ பண்ண போகிறோம் அப்போது 696 ஈக்குவல் டு 522 அதாவது இந்த நம்பர் வந்து இந்த நம்பரால் டிவைட் பண்ணி புது கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் வந்து கண்டுபிடிக்கலாம் அப்போது 696 டிவைடட் பை 522 into 1 522 ரிமைண்டர் வந்து 174 அப்போ இது எப்படி எழுதலாம் 696 is equal to 522 into 1 plus 174 இப்போ வந்து இன்னும் இந்த ரிமைண்டர் 0வாக வரல ஸோ இப்போ கண்டினியூ பண்ண போகிறோம் அப்போது 522 ஈக்குவல் டு 174 இன்ட்டு இப்போ இந்த 522 வந்து 174ஆல் டிவைட் பண்ண போகிறோம் அப்போ ஆன்சர் என்ன வருதுன்னு பார்க்கலாம் அதாவது 522 டிவைடட் பை 174 174 இன்ட்டு 3 அப்படின்னு போட்டிங்கன்னா 522 தான் வரும் ஸோ ரிமைண்டர் வந்து 0வாக வந்துருச்சு அப்போ 174 இன்ட்டு 3 ப்ளஸ் 0 இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிமைண்டரோட வேல்யூ வந்து 0வாக வந்திருக்கு அப்போ கரஸ்பாண்டிங் டிவிசர் என்னன்னு பாருங்கள் 174 அப்போ இதுதான் வந்து ஹெச்சிஎஃப் அப்போ நம்ம என்ன சொல்லலாம் ஹெச்சிஎஃப் ஆஃப் 1218 அண்ட் 1914 இஸ் 174 இப்போ வந்து ஹெச்சிஎஃப் வந்து 174ன்னு கண்டுபிடிச்சிக்கோமா அப்போ இந்த லார்ஜஸ்ட் வேல்யூ என்ன 174 இதான் வந்து 7th கொஸ்டினோட ஆன்சர் உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க வேறு ஏதாவது சம் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ